ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்சிசி கேடட் ஸ்கூல். நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான அப்டேட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஊட்டி எம்ஆர்சி செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம், எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு நம்மளுடைய எக்ஸாம் டேட் வந்து சீக்கிரமாகவே சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயம் தான். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஊட்டி எம்ஆர்சி வில்லிங்டன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா, குரூப் சி போஸ்ட்டுக்கான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டர் இப்போ சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அனுப்பியிருக்கிற அந்த கால் லெட்டரில் என்ன மெசேஜ் கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அவங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்ற ஒரு விஷயமும் தெளிவாக கொடுத்துட்ருக்காங்க. எந்த இடத்துல எத்தனை மணிக்கு வரணும், ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க கொண்டு வரணும் இப்படி சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்பவே கிளியராக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா குரூப் சி போஸ்ட்டுக்காக வந்து கொடுத்துன்றது இது. ஸோ அந்த குரூப் சினா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியன் ஆர்மிலேயே வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பூட் மேக்கர், குக், டெய்லர், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், பார்பர், வாஷர்மேன் இவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இவங்களுக்கான செலெக்ஷனுக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க 2 மந்த்ஸுக்கு முன்னாடி. சேம் தி மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர், வில்லிங்டன், நீல்கிரிஸ், தமிழ்நாடு இல்லைங்களா? அண்ட் இதுக்கு அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோடில் கிடையாது, ஆஃப்லைன் மோடில் தான் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருந்தது. அந்த ஆஃப்லைன் மோடில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃபார்ம் வந்து அவங்களே அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணணும், அவ்வளோதான். இதான் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ். அந்த மாதிரி போட்டு இப்போ அவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த மாதம் தான் வந்து அவங்களுக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கான கால் லெட்டர் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த கால் லெட்டர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் கிளியராக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், தி மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர், வில்லிங்டன், நீல்கிரிஸ் இல்லைங்களா? ஸோ எம்ஆர்சி சென்டர் தான் இது. அண்ட் 29th அக்டோபர் வந்து இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இப்போ தான் வந்து இந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆச்சு. ஓகே, அவங்க சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பட் நமக்கு இப்போ தான் ரிசீவ் ஆகிருக்கு மெசேஜ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கால் லெட்டர் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லைங்களா? ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார் தி போஸ்ட் ஆஃப் வாஷர்மேன். ஸோ இங்கே அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாஷர்மேனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கான கால் லெட்டர் தான் இப்போ வந்திருக்கிறது. இதில் கொடுத்துட்ருக்கிறது, ரெஃபர்ஸ் டு யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் இன் ரெஸ்பான்ஸ் டு தி சென்டர் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் பப்ளிஷ்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் டேட்டட் 7-13 ஆகஸ்ட் 21. ஸோ ஆகஸ்ட் மந்த் வெளியிட்டிருந்த அந்த மெசேஜின் படி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்த அந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றது தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, தி ரிட்டன் டெஸ்ட் இஸ் ஷெடியூல் டு பி ஹெல்ட் ஆன் 18 நவம்பர் 2021 அட் பார்த்தீங்கன்னாக்கா 10 o'clock சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா? ஸோ அட் தி மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர், வில்லிங்டன், நீல்கிரிஸ். ரிப்போர்ட்டிங் டைம் 9 o'clockலாம் வந்து நாம் அங்கே போயிட்டு நாம் அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். கேட் நம்பர் கொடுத்துட்ருக்காங்க. அந்த கேட் நம்பர் கிட்ட போயிட்டு 9 o'clockனா ரிப்போர்ட் பண்ணணும். 10 o'clock எக்ஸாம் நடக்கும். நவம்பர் மந்த் 2021 18th ஓகேங்களா? ஸோ அன்றைக்கி நான் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஸோ எக்ஸாமுக்கு போகிறவங்க என்னெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் கூட அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து தெளிவாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாமல் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறவங்க கொஞ்சம் கிளியராக இதெல்லாம் வந்து இப்போவே வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் 10th +2 கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் பார்த்தா ட்ரேட் ஆர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இஃப் எனி. ஸோ ட்ரேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குக், சஃபாய் வாலா, வாஷர்மேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ட்ரேட் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் குக் அப்படின்னாக்கா ஒருவேளை நீங்கள் கேட்டரிங் படிச்சிருக்கீங்க, இப்போது அதுக்கான சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களோட ட்ரேடுக்கு ஆப்டான சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, காஸ்ட் சர்டிஃபிகேட், அப்புறம் நான் கிரிமி லேயர், அதாவது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மாதிரி, நன்னடத்தை சான்றிதழ் சொல்லுவாங்க. அப்புறமாக்கா ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ உங்களுடைய அப்பா வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கார் அப்படின்னாக்கா அவருடைய டிஸ்சார்ஜ் புக் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ். ஸோ ஏற்கனவே நீங்கள் அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ கொடுத்துருந்தீங்களோ அதே ஃபோட்டோவே வந்து இப்போவும் வந்து எடுத்துகிட்டு போங்க. பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், உங்களோட ட்ரேடில் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னாக்கா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ பார்பர்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பார்பர் அப்படின்னும் போது நீங்கள் ஏதாச்சும் சலூனில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கும் கூட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக கேட்குறாங்க. கம்பல்சரி இல்லை, இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கன்சர்ன் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, எனி அதர் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் பார்த்தாக்கா உங்களோட ரிட்டன் எக்ஸாம்ஸுக்கான சிலபஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ட்ரேட் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த ABCD இது வந்து நம்ம நார்மலாக எல்லா எக்ஸாமுக்கும் படிக்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் நம்பர் E பார்த்தினாக்கா ட்ரேட் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ், உங்களுடைய ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரியான சில கொஷின்ஸையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது வாஷர்மேன் அப்படின்னாக்கா உங்களுடைய ட்ரேட் சம்மந்தப்பட்ட நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். பார்பர்னாக்கா உங்களுடைய ட்ரேடுக்கு சம்மந்தப்பட்ட நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். குக்குனாக்கா ஸோ அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட நாலேஜும் இருக்கணும். ஸோ அதையும் வந்து ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
அப்புறம் பார்த்தாக்கா நோ டிஏடிஏ, அதாவது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் டெய்லி அலவன்ஸ் இஸ் அட்மிசிபிள் ஃபார் அப்பியரிங் இன் ரிட்டன் அண்ட் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன். அதாவது உங்களுக்கு போக்குவரத்து செலவோ இல்லை உங்களுக்கு சாப்பாட்டு செலவோ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கோ இல்லை ப்ராக்டிகல் எக்ஸாமுக்கோ வந்து இதெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து நீங்களே தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரிஜினல் லெட்டரை உங்களுக்கு வந்திருக்க அந்த கால் லெட்டரோட ஒரிஜினல் காப்பியை நீங்கள் அந்த சென்டருக்கு கொண்டு போகணும். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கோவிட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்து போகணும். ஸோ கோவிட்-19 சர்டிஃபிகேட் நெகட்டிவ்னு சொல்லி வந்திருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 96 ஹவர்ஸ். கேன்வாசிங் இன் எனி ஃபார்ம் ஷால் டிஸ்குவாலிஃபை தி கேண்டிடேட்ஸ். ஸோ உங்களுடைய ஃபார்ம்ஸில் ஏதாச்சும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான அப்டேட். அண்ட் இதை தாண்டி நார்மல் ஆர்மி எக்ஸாமில், அதாவது ஜிடி, சோல்ஜர் கிளர்க்கு, சோல்ஜர் ஸ்டோர் கீப்பர், ஸோ இவங்கெல்லாம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன். ஸோ உங்களுக்கான எக்ஸாம் டேட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. என்ன ரீசன்னாக்கா அதே ஊட்டி எம்ஆர்சி செலெக்ஷனில் தான் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான டேட்டை இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸாமுக்கான டேட்டும் கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் 28 இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பட் யாரும் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண வேண்டாம். பட் எக்ஸ்பெக்டட் டேட் இது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான டிஃபென்ஸ் அப்டேட்டில் நம்ம சேனல் நிறைய கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் உடனே வரணும் அப்படின்னாக்கா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெசேஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். நிறைய பேருக்கு இன்னும் தெரிஞ்சிக்காம இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் இன் அட்வான்ஸ். ஜெய் ஹிந்த்.